நேர்மையானவர்னு நினைச்ச முத்துவேல் கூட இப்படி மாறுவார்னு நினைக்கலப்பா. அவரும் அதிகார வர்க்கத்துல ஒரு அங்கம் தான்மா. கூடிய வரைக்கும் ஆட்சியில உள்ளவங்களுக்கு ஜால்ரா தட்டிக்கிட்டு காலத்தை ஓட்டிடலான்னு தீர்மானம் பண்ணி இருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அது புத்திசாலித்தனமான முடிவுதான். வாங்க வாங்க ஐயா, உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காருங்க. அடே அக்னி, வாடாவா உட்காரு. என்ன சார் திடீர்னு புறப்பட்டு வந்திருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயமா உன்னை எச்சரிக்கை பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன். பாதுகாப்பு சட்டப்படி அனாமிகாவை அரெஸ்ட் பண்ணலாம்னு எனக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கல. என்ன சார் இது வேடிக்கையா இருக்கு? என் மேல என்ன குற்றச்சாட்டு? பாதுகாப்பு சட்டப்படி அரெஸ்ட் பண்ணா எந்த குற்றமும் சாட்டணுங்கிற அவசியம் இல்ல. அமைதிக்கு பங்கம் விளைவிச்சாங்க, வன்முறையை தூண்டி விட்டாங்க, இப்படி எது வேணாலும் சொல்லலாம். அரெஸ்ட் பண்ணிட்டு போகட்டும் சார், அத பத்தி நான் கவலைப்படல. விசாரணையில உண்மை தெரியும் இல்லையா? உன்னை விசாரணை பண்ணா தானே. விசாரணை இல்லாம எத்தனை மாசம் வேணாலும் உள்ள வைக்கலாம். ஒருத்தனை கைது செஞ்சா உடனே நீதிபதி முன்னால ஆஜர்படுத்தணும்னு சட்டம் இல்லையா? சட்டங்கள் வேற, நடப்பு முறைகள் வேற அம்மா. அப்ப என்ன சார் செய்யலாம்? திட்டவட்டமான ஒரு போராட்டத்தை நாம துவங்குற வரைக்கும் நீ தலைமறைவா இருக்கிறதா நல்லது. தலைமறைவா? ஆமாம்மா, நிலைமைகள் சாதகமா வரும்போது நீ வெளியே வந்தா போதும். இந்த காட்டுல அவ எங்கடா போய் தலைமறைவா இருப்பா? அதுக்கு அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. மனுஷ நடமாட்டமே இல்லாத பல இடங்கள் இந்த மலையில இருக்கு. அங்க ஒரு பாதுகாப்பான இடத்துல இவங்களை இருக்க வச்சிடலாம். அனாமிகா, யோசனை பண்ணாத. இப்ப இருக்கிற நிலைமையில இதை தவிர வேற வழி கிடையாது. நீ தைரியமா ராஜு சொல்ற இடத்துல போய் தங்கி, நான் இங்க இருந்து மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியங்களை பாக்குறேன். நானும் புறப்படுறேன். இல்லடா இது வந்த உடனே எனக்கு மெட்ராஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு. நான் இங்க வந்திருக்கிறது தெரிஞ்சா போலீஸ் என் மேலையும் சந்தேகப்படும். நான் வரேன். அனாமிகா, ஜாகிரதையா இரும்மா. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ.